இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் நுழைவதற்கு தடையாயிருந்த எரிகோ பட்டணம் அதன் இடிந்து போன மதில் சுவரின் ஒரு பகுதி. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பாலும் தேனும் ஓடும் தேசமாகி இருக்கிற கானான் தேசத்திலே கொண்டு வந்தார். அவர்கள் இந்த தேசத்திற்கு வந்த பொழுது யோர்தான் நதியை கடந்து அவர்கள் வந்து சந்தித்த முதலாவது பட்டணம் எரிகோ பட்டணம். இது பழங்காலத்தில் இருந்த ஒரு பெரிய பட்டணம். யோசுவாவின் காலத்திற்கு முன்பாகவே, சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பட்டணம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. ஒரு பழமையான பட்டணம் இது. நாம் தூரத்திலே அங்கே யோர்தான் நதி ஓடுகிறது. இந்த யோர்தான் நதியை கடந்த உடனே இருக்கிற முதலாவது பட்டணம் இது. பழைய எரிகோவனுடைய ஒரு பகுதியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். இங்குதான் இந்த பெரிய எரிகோவனுடைய கோட்டை மதில் சுவர் இருந்தது. அந்த கோட்டைக்கு உள்ளே தான் இந்த பட்டணத்தின் மக்கள் வசித்து வந்தார்கள். இந்த பெரிய மதில் சுவரை பார்த்து இஸ்ரவேல் மக்கள் கலங்கி போனார்கள். எப்படி இந்த பட்டணத்தை பிடிக்க போகிறோம், எப்படி இதை தாண்டி செல்ல போகிறோம் என்று. ஆனால் யோசுவாவோடு ஆண்டவர் பேசும் பொழுது, இந்த பட்டணத்தை உனக்கு நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி, இந்த பட்டணத்தை பிடிப்பதற்கு, மதில் சுவரை உடைத்து தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு வழி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த பட்டணத்தை நீங்கள் சுற்றி வர வேண்டும். 7வது நாளிலே 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது மதில் சுவர் கீழே நொறுங்கி விழும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். யோசுவாவின் புஸ்தகத்தில் அதை குறித்து வாசிக்கிறோம். அதன்படி இஸ்ரவேல் மக்கள் இந்த பட்டணத்தை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்த பொழுது அந்த மதில் சுவர் உடைந்து விழுந்தது. அப்படி இந்த தேசத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த பட்டணத்தை அவள் சுதந்திரித்தார்கள். யோர்தான் நதியை கடந்து வந்து அவள் சுதந்திரித்த முதலாவது பட்டணம் இந்த பட்டணம்தான். எருசலேம் பட்டணத்திற்கு பிறகு இந்த பட்டணம் ஒரு முக்கியமான பிரபலமான பட்டணமாய் காணப்படுகிறது. எருசலேமிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பட்டணம் இருக்கிறது. இன்றைக்கு புதிய எரிகோ பட்டணம் நல்ல ஒரு செழிப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். அருமையான தோட்டங்கள் இருக்கிறது. இது பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்று கூட அழைக்கப்படுகிறது. நல்ல அழகான ஒரு பட்டணமாக, செழிப்பான பட்டணமாக இந்த பட்டணம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட எரிகோ முதலை போல ஏதோ ஒரு பிரச்சனை தடையாய் நின்று கொண்டிருக்கலாம். இதை தாண்டி போக முடியவில்லையே, எப்படி இந்த பிரச்சனை மேற்கொள்வதென்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரை துதியுங்கள், ஜெயத்தை காண்பீர்கள். நீங்கள் துதிக்க 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 உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மதில் சுவர்கள் நொறுங்கி போவதை காண்பீர்கள். வழிகள் திறக்கப்படுவதை காண்பீர்கள். அன்றைக்கு எரிகோ மதிலை வெள்ளத்தள்ளின ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எரிகோ மதில்களை நொறுங்கி விழ பண்ணுவார். அன்றைக்கு சகையின் வீட்டிற்கு ரட்சிப்பை அருளி செய்த ஆண்டவர் உடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பை அருளி செய்வார். அன்றைக்கு பரிதிமையினுடைய கண்களை திறந்த ஆண்டவர் உங்களையும் சுகமாக்கி உங்களுக்கும் அற்புதங்களை செய்வார். சாத்தானை ஜெயித்த ஆண்டவர் உங்களுக்கும் பிசாசின் மீது வெற்றியை தருவார். ஆகவே இந்த எரிகோ பட்டணத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் இன்றில் நடந்த ஆண்டவர் இங்கே செய்த அற்புதங்களை, அதிசயங்களை நினைத்து பார்த்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது நீங்களும் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த இடத்தில் நிற்கும் பொழுது என் உள்ளம் மகிழுகிறது. என் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார். அவர் நமக்கும் அப்படியே செய்வார் என்கிற விசுவாசத்தை இது கொண்டு வருகிறது. உங்களுக்கும் ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்வார். ஆமென். யோசுவா இயற்கைக்கு கட்டளையிட்ட ஆயலோன் பள்ளத்தாக்கு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின சிசரா என்னும் சேனாதிபதியை ஒப்பு கொடுத்த கீசோன் பள்ளத்தாக்கு. மறுரூபாய் மலை, தாபோர் மலை என்று அழைக்கப்படுகிற இந்த மலை உச்சியிலே நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மலையின் ஒரு பகுதியிலே பார்க்கும் பொழுது இங்கே ஒரு ஜெஸ்ரேல் வேலி இருக்கிறது, ஒரு சமவெளி இருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலத்திலே தெபோரால் எழும்பின இடம் இதுதான். பாராக்கை அவள் உற்சாகப்படுத்தி தேவ ஜனத்திற்காக யுத்தம் பண்ண அவனை அனுப்பினாள். சிசேராவோடு யுத்தம் பண்ணி பெரிய வெற்றி எடுத்தார்கள். இந்த சமவெளியிலே தான் அந்த யுத்தம் நடைபெற்றது.
இங்குதான் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய வெற்றியை சிசரா மீது கொடுத்தார். தெபோரால் எழும்பினபடினால் கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஜனத்திற்கு பெரிய வெற்றி உண்டாயிற்று. நீங்களும் தெபோராளாக எழும்ப வேண்டும், ஜெபிக்கிறவளாக எழும்ப வேண்டும். அப்பொழுது தேவ ஜனத்திற்கு உங்கள் மூலமாக வெற்றி உண்டாகும். ஆமென். முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் கல்லறைகள் உள்ள எப்ரோனில் உள்ள மக்பேலா. அந்த மக்பேலான்ற இடம் நமக்கு காலு கீழே இருக்குது. அந்த குகை அவனுடைய சரீரமானது அந்த மக்பேலான்ற குகையில தான் புதைக்கப்பட்டது. மேல இருக்க இந்த மசூதி அதுக்கு ஞாபகத்தமா மேல கட்டி இருக்கிறாங்க. இது ஈசாக்குடைய கல்லறை, அவருடைய ஞாபகத்தமா கட்டப்பட்டது. இது ரெபேக்காளுடைய ஞாபகத்தமா கட்டப்பட்டது. நம்ம உள்ள போய் பார்த்தோம், அந்த பெரிய ஒரு கல்லறை, அது ஆபிரகாம். நம்ம அந்த வெளியே போகும்போது அந்த லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா சாராளுடைய கல்லறை. இது 1994 அப்புறம் இது 2ஆக பிரிக்கப்பட்டது. இந்த பின்பகுதியில் இருக்கிறது யூதர்களுக்காக, இது முஸ்லிம்களுக்காக. அந்த யூதர்களுடைய சைடுல யாக்கோபுடைய கல்லறையும் அவருடைய மனைவி லேயாளுடைய கல்லறையும் அங்க இருக்கிறது. யோசேப்புடைய கல்லறையும் அங்க இருக்கிறது. பெத்லகேமில் உள்ள போவாசின் கல்லறை. இஸ்ரவேல் தேசத்தை மிகச் சிறப்பாக ஆண்ட தாவீது அரசனின் கோட்டை, தாவீதின் நகரம், தாவீதை அடக்கம் செய்த கல்லறை. எருசலேம் நகரத்திற்கு தண்ணீர் வழங்குவதற்காக சாலமோன் வெட்டிய குளம். கர்த்தரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீஷ் பட்டணத்திற்கு ஓடிய யோனா தீர்க்கதரிசியை அடக்கம் செய்த ஹலூல் பட்டணத்தில் உள்ள யோனாவின் கல்லறை. எலியா வசித்த கர்மேல் பர்வதம். எலியா தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினி இறக்கிய இடம். ஆகாப் ராஜாவின் காலத்திலே ஆகாபும் எசபேலும் ஜனத்தை கர்த்தரை விட்டு வழி தப்ப பண்ணினபடியினால், விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தபடியினால், எலியா தீர்க்கதரிசி இனிமேல் என்னுடைய வார்த்தையின்படி மழை பெய்வதில்லை என்று சொன்னார். 3½ ஆண்டு காலம் தேசத்திலே மழை இல்லாதபடி பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. 3½ ஆண்டுகள் கழித்த பிறகு கர்த்தர் எலியாவை ஆகாபுக்கு வெளிப்படுத்தும்படியாக கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி எலியா ஆகாபை அவர் சந்திக்கிறார். அப்பொழுது கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா? கர்த்தர் தெய்வனா கர்த்தரை வணங்குங்கள், பாகால் தெய்வனா பாகாலை பின்பற்றுங்கள் என்று சவால் விடுகிறார். அப்ப கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்பதை வெளிப்படுத்த அவர் அங்கே ஒரு சவாலான காரியத்தை செய்கிறார். பலிபீடத்தில் காளையை பலி செலுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். எந்த தெய்வம் அக்கனினால் பதில் அருளுகிறதோ அதே மெய்யான தெய்வம் என்பதாய் சொல்லுகிறார். அப்பொழுது 400 பாகால் தீர்க்கதரிசிகள், 450 தோப்பு விக்கிறதின் தீர்க்கதரிசிகள் இயேசபேலுக்கு இருந்தார்கள். 850 பேர். பகலெல்லாம் அவள் கூப்பிட்டும் அவருடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லை, அக்கனி இறங்கி வரவில்லை. ஆனால் எலியா ஜெபிக்கிற நேரம் வந்தபோது கர்த்தரை நோக்கி என்னை கேட்டருளும் என்று ஜெபிக்கிறார். அப்பொழுது வானத்தின் அக்கனி இறங்கி வந்து பட்சித்தது. அதை பார்த்த பொழுது ஜனங்கள் எல்லாம் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது எலியா பட்டயத்தினாலே அந்த 850 தீர்க்கதரிசிகளையும் வெட்டி கொன்று போட்டான் என்பதாய் பார்க்கிறோம். அந்த இடம்தான் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிற இந்த கர்மேல் பர்வதம். அதை நினைவு கூறும்படியாகத்தான் இங்கே எலியாவினுடைய சிலை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது.
பட்டயத்தோடு கூட. இது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்காக எலியா வைராக்கியம் கொண்டு நின்றபடியினால் கர்த்தர் அக்னியினால் பதில் அருளினார். நாமும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவளாய் இருக்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்பதை பறைசாற்றுவதில்லை. ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே காணப்படும் போது கர்த்தரும் வைராக்கியத்தோடு செயல்படுவதை பார்க்க முடியும். எலியா மழைக்காக ஜெபித்த இடம். நான் இருக்கிற இடம் கர்மேல் பர்வதம். இந்த கர்மேல் பர்வதத்திலே தான் எலியா தங்கியிருந்து இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எலியா ஜெபம் பண்ணின அந்த குகையின் மீது ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்டெல்லா மேரிஸ் என்று அதற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது. ஒரு கத்தோலிக்க ஆலயம் இந்த மீது இருக்கிறது. இந்த இடத்திலே தான் எலியா இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். எலிசா தீர்க்கதரிசி எரிகோவில் இருந்து கெட்டுப்போன தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றிய இடம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது எரிகோ பட்டணத்தில் உள்ள எலிசாவின் நீரூற்று. வேத புஸ்தகத்திலே நாம் இந்த நீரூற்றை குறித்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலிசாவினிடத்தில் வந்து நீரூற்றில் இருக்கிற தண்ணீர் உப்பாய் இருக்கிறது, குடிக்க முடியவில்லை என்று வேதனையோடு சொன்னபோது எலிசா அவர் உப்பை கொண்டு வர சொல்லி அந்த உப்பை இந்த நீரூற்றிலே போட்டபோது அது நல்ல குடிக்கக்கூடிய அருமையான ருசியுள்ள தண்ணீராய் மாறினது. அந்த நீரூற்று தான் நாம் இப்பொழுது பார்க்கிற நீரூற்று. உள்ளுக்குள்ளே அது ஒரு நீரூற்றாக புறப்பட்டு இப்போ நிறைய தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் இன்றைக்கும் இந்த எரிகோ பட்டணத்திலே குடி தண்ணீராய் ஜனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பட்டணத்திற்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் இங்கிருந்து போகிறதாக சொல்லப்படுகிறது. பாருங்க, ஒரு குடிக்க முடியாத தண்ணீரை உப்பை போட்டு நல்ல குடி தண்ணீராய் மாற்ற எலிசா இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்தினார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தால் அதை நன்மையாய் மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். யோப்பா பட்டணத்தில் உள்ள மத்திய தரைக்கடல். இங்கிருந்துதான் யோனா தர்ஷீசுக்கு கப்பல் ஏறினார். எருசலேமிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் டெல் அவீவ் பட்டணம் இருக்கிறது. இந்த டெல் அவீவ் பட்டணம் தான் இப்பொழுது இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகராக இருக்கிறது. இங்கே தான் பெரிய ஃபேக்டரிஸ் இருக்கிறது, பெரிய பிஸ்னஸ் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த பட்டணத்தை தான் நீங்கள் பின்னாலே பார்க்கிறீர்கள். நான் நின்று கொண்டிருக்கிற அந்த இடம் யோப்பா பட்டணம். இந்த டெல் அவீவ் பட்டணமும் யோப்பா பட்டணமும் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டும் பக்கமாய் நெருங்கி இருக்கிறது. இந்த யோப்பா பட்டணம் பல விதத்திலே பிரபலமானது, முக்கியமானது. விசேஷமாய் யோசுவா இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் யுத்தம் பண்ணி பிடித்த பொழுது ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் இடங்கள் எல்லாம் பிரித்து கொடுக்கப்பட்டது. இந்த யோப்பா பட்டணம் தான் கோத்திரத்திற்கு சொந்தமான ஒரு பகுதி. அவர்கள் தான் இந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்தார்கள். இந்த யோப்பா பட்டணத்திலே ஒரு துறைமுகம் இருக்கிறது. மத்திய தரை கடலின் ஓரத்திலே இந்த பட்டணங்கள் அமைந்திருக்கிறது. எருசலேமிலே தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டி எழுப்பின பொழுது லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களை அவர் கொண்டு வந்தார் எருசலேம் தேவாலயத்திலே கட்டுவதற்காக. அதற்காக கடல் மார்க்கமாக இந்த மரங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த மத்திய தரை கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட மரங்கள் யோப்பா பட்டணத்தின் துறைமுகத்தில் இருந்துதான் அது தரைமார்க்கமாக எருசலேம் பட்டணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அது மாத்திரமல்ல, யோனா தீர்க்கதரிசியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவரை ஆண்டவர் நினிவேக்கு போய் ஊழியம் செய்ய அனுப்பினார். இந்த யோப்பா பட்டணத்திலே தான் அவர் கப்பல் ஏறி தர்சீசுக்கு போகிற கப்பலுக்கு ஆண்டவருடைய சித்தத்தோடு வழிவிலகி அவர் ஓடினார். ஆனால் ஆண்டவரோ அவரை தடுத்து ஆட்கொண்டு அவர் கடலிலே தூக்கி எறியப்பட்டு மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்து அதன் பிறகு அந்த மீன் அவரை கொண்டு வந்து கரையிலே கக்கிற்று. இந்த யோப்பா பட்டணத்தின் கரையிலே தான் அவர் அந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இங்கிருந்து அவர் நினிவே பட்டணத்திற்கு தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற கடந்து போனார். இந்த இடத்திலிருந்து தான் பேதுரு கைதியாக ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மத்திய தரை கடலின் ஓரத்தில் அழகான பேதுருவின் ஆலயம், சென்ட் பீட்டர் சர்ச் என்று
ஒரு அழகான ஆலயத்தை அவர்கள் கட்டி இருக்கிறார்கள். அது இன்றைக்கும் பேதுரு இங்கே செய்த ஊழியத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்களும் தேவனுக்கு இந்த ஊழியம் செய்யும் போது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். வேதாகமச் சுருள்கள் கண்டெடுக்கப்பட்ட கும்ரான் என்னும் இடம். கும்ரான் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வில்லேஜ் ஒன்று இருந்திருக்கிறது. இது பிரத்யேகமாக ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இங்கே அமர்ந்திருந்து வேத புஸ்தகத்தினுடைய பழைய ஏற்பாட்டை தோல் சுருளிலே பல இடங்களிலே காப்பி எடுக்கிற அந்த வேலைகளை செய்திருக்கிறார்கள். பல இடங்களுக்கு அதை அனுப்புவதற்கும் வேதாகமத்தை பலர் வாசிப்பதற்கு ஏற்ற விதமாய் அதை காப்பி எடுக்கிற அந்த வேலை ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். அது அப்படிப்பட்ட மக்கள் தான் இங்கே தங்கி இருந்திருக்கிறார்கள். ரொம்ப பரிசுத்தமாக அந்த ஊழியத்தை செய்திருக்கிறார்கள். தங்களை சுத்திகரித்து கொண்டு உபவாசத்தோட ரொம்ப பரிசுத்தமாக அந்த வசனத்தை எழுத வேண்டும் என்று அவர்கள் ஜாக்கிரதையாக எழுதியிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 70ஆம் வருஷத்திலே ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே நுழைந்து எல்லா மக்களையும் கொன்று இந்த பட்டணங்களை இடித்து கொண்டு வரும்போது இவர்களுக்கு அந்த ஆபத்து வரும் என்பதை அறிந்தவுடனே தோல் சுருள்களை வேதாகம சுருள்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதை பானைகளிலே வைத்து இது போன்ற குகைகளுக்குள்ளே ஒளித்து வைத்து விட்டார்கள். ரோமர்கள் அதை அழித்து விடாதபடி இருக்கும்படிக்கு அதை குகைகளுக்குள்ளே வைத்து விட்டார்கள். அதில் அநேக இரத்த சாட்சிகளாய், அதாவது இரத்த சிந்தி மரித்து போனார்கள். ஆனால் 1947ஆம் வருஷத்துல இந்த பகுதியில மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்த போது காணாமற் போன ஆடுகளை தேடி அவர்கள் வந்தார்கள். இந்த குகைகளை கண்டபோது இருளாக இருந்தது. ஒருவேளை நாம் உள்ளுக்குள்ளே ஆடுகள் இருந்தால் கல்லை எடுத்து அடித்தால் வெளியே வரும் என்று சொல்லி கற்களை எறிந்தார்கள். அப்பொழுது ஒரு பானையிலே விழுகிற சத்தம் கேட்டது. அதை கவனித்த உடனே உள்ளே ஏதோ இருக்கிறதுன்னு உள்ளே நுழைந்து பார்த்தால் நிறைய மண் ஜாடிகள் இருந்தது. அதற்குள்ளே இந்த சுருள்கள் இருந்தது, வேதாகம சுருள்கள் இருந்தது. அதை அவருடைய மதிப்பு அவர்கள் தெரியாதபடினால் விற்கலாம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு போன போது சிலர் அதை பார்த்து அதை இப்பொழுது வாங்கி இப்பொழுது எருசலேமில் இருக்கிற மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் முழுமையாக அப்படி எழுதப்பட்டிருக்கிற சுருள்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி இந்த பாதுகாக்கப்பட்ட இந்த இடம்தான் கும்ரான் என்கிற இடம். இங்கிருந்து தான் இந்த தோல் சுருள்கள் வேதாகம சுருள்கள் எடுக்கப்பட்டது. அது வேத புஸ்தகம் அந்த காலத்தில் எழுதப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் நம் கையில் இருக்கிறது. அப்படி இன்றைக்கு நாம் கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தில் இருக்கிற அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்பட்டிருப்பதை அவள் கண்டுபிடித்தார்கள். எபிரேய கிரேக்க மொழிகளில் உள்ள வேதாகமத்தை முதலில் லத்தீன் மொழிக்கு மொழியாக்கம் செய்த ஜெரோம் என்பவர் வசித்த இடம். லோத்தின் காலத்தில் தேவ கோபாக்கினையால் கந்தக மழை பெய்து உப்பு தாதுக்கள் நிறைந்த சவக்கடல் இதுதான். நாம் இப்பொழுது சவக்கடலுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் தேசத்தில் 2 விசேஷமான கடல். ஒன்று கலிலேய கடல், அது வடபகுதியில் இருக்கிறது. இன்னொன்று சவக்கடல், அது தென் பகுதியில் இருக்கிறது. இந்த சவக்கடல் உலகத்திலேயே தாழ்வான ஒரு பகுதி. இந்த சவக்கடலோட விசேஷம் என்னவென்றால் இதில் ஒரு ஜீவராசி கூட கிடையாது. ஒரு மீனோ எந்த உயிரினமோ இதில் வாழ முடியாது. அந்த அளவிற்கு அதில் உப்பு தன்மை, மினரல்ஸ், ஏராளமான மினரல்ஸ் அதில் இருக்கிறது. அதில் கந்தகம் அதில் இருக்கிறது. ஆகவே எந்த ஜீவராசிகளும் இதில் வசிக்க முடியாது. இந்த கடல் எப்படி ஏற்பட்டது என்று பார்க்கும்போது சோதம் கொமோரா பட்டணத்திலே பாவம் பெருகி ஆபிரகாமின் நாட்களிலே ஆண்டவர் அதை அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் அக்கினியும் கந்தகமும் விழுந்து அந்த பட்டணத்தை அழித்தது. அதனால் உருவானதுதான் இந்த சவக்கடல் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் அக்கினினாலும் கந்தகத்தினாலும் அழித்தார். ஆகவேதான் இதில் கந்தகத்தன்மை அதிகமாக இருக்கிறது. அநேக மினரல்ஸ் இருக்கிறது. இதனுடைய நீளம்
வடக்கு தெற்காக 81 கிலோமீட்டர் நீளமும் கிழக்கு மேற்காக 20 கிலோமீட்டர் அகலம் உள்ளது. சில ஆழமான பகுதியிலே 400 மீட்டர் ஆழம் கொண்டதாக இந்த கடல் இருக்கிறது. இதற்குள்ளே யோர்தான் நதியிலிருந்து தண்ணீர் வரும். மழை காலத்திலே மற்ற தண்ணீர் எல்லாம் இங்கே வந்து சேரும். இதிலிருந்து வெளியே எங்கும் தண்ணீர் போவது இல்லை. இது கொடுப்பதெல்லாம் வாங்கி கொண்டே இருக்கும். இதனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இதற்குள்ளே யாரும் மூழ்கி போவது இல்லை. அதனால உலகம் முழுதும் இருந்து வர்ற மக்கள் இதில் மிதக்கிற ஒரு அனுபவத்தை பெறுவதற்காகவே சவக்கடலுக்கு வருகிறார்கள். மற்ற கடலை போல இதற்குள்ளே மூழ்கி குளிக்க முடியாது. என்னால் இதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறபடியினால் வாய்க்குள்ளே நம்முடைய வயிற்றுக்குள்ளே இந்த தண்ணீர் போகுமானால் உயிருக்கே ஆபத்தான நிலைமை உண்டாக்கக்கூடும். ஆகவே கேர்ஃபுல்லாக இதில் இருக்கிற மக்கள் மிதக்கிற ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக வருகிறார்கள். அதனுடைய கரையில் இருக்கிற அந்த கருப்பு அந்த களிமண், இந்த கருப்பு களிமண்ணை சரீரத்தில் பூசிக்கொண்டு குளிக்கிறார்கள். அது சரும வியாதியை மாற்றக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கிறது. தோல் வியாதிகள், ஊரல்களை எல்லாம் அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த தண்ணீரிலிருந்து விசேஷமான மினரல்கள் எடுக்கிறாங்க. மக்னீசியம் போன்ற விசேஷமான பொருட்கள் எடுக்கிறாங்க. இது இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. அந்த பகுதியில் யோர்தான் நாட்டிற்கு, ஜோர்டான் நாட்டிற்கு சொந்தமான பகுதி. அவர்களும் இந்த சவக்கடலை பயன்படுத்தி அதில் மினரல்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு வித்தியாசமான ஒரு கடல், உலகத்திலே தாழ்வான ஒரு பகுதி. இந்த கடல் எதை குறிக்கிற? தேவனுடைய நியாய தீர்ப்பு. சோதம் கொமோரோவிலே பாவம் பெருகி பரலோகம் வரைக்கும் அந்த பாவம் வெட்டினபடியினால் கர்த்தர் அக்கினினால் கந்தகத்தினால் அந்த பட்டணத்தை அழித்தார். அந்த நாட்களில் லோத் அந்த பட்டணத்தில் இருந்து குடும்பமாய் தப்பு வைக்கப்பட்டார். அந்த லோத்தினுடைய மனைவி உப்புத்தூணானதை நினைவு கூறும்படி ஒரு உப்புத்தூணையும் நினைவுக்காக செய்து வைத்திருக்கிறார்கள். லோத்தினுடைய மனைவி போன்றவர்கள் செய்து வைத்திருக்கிறதையும் இந்த பகுதியிலே பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவம் பெருகும்போது தேவனுடைய கிருபை பெருகும். அதே சமயத்தில் அளவுக்கு மீறி போகும்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வெளிப்படும். அதற்கு இந்த கடல் ஒரு உதாரணமாய் காணப்படுகிறது. அதோடு தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஒரு அழிவை இன்றைக்கு இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீமை வந்தால் அதே நன்மையாய் மாற்றி ஆசீர்வாதமாக்கி கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலியிடச் சென்ற மோரியா மலை. பழைய எருசலேமை சுற்றி பாதுகாப்பிற்காக கட்டப்பட்ட மதில் சுவர். நாம் பார்க்கிற இடம் பழைய எருசலேமில் இருக்கிற அந்த கோட்டைகள் நிறைந்த பகுதி. இங்கே பார்க்கிற எருசலேமில் உள்ள அந்த மதில் சுவர், இந்த பட்டணத்தை சுற்றியுள்ள மதில் சுவர் இருக்கிறது. இது 1540 வருஷம் சுல்தான் சுலைமானால் கட்டப்பட்டது. பழைய காலத்தில் கட்டப்பட்ட மதில் சுவர்லாம் இடிக்கப்பட்டு போனது. இது 1540 கட்டப்பட்ட ஒரு மதில் சுவர். இன்றைக்கு வரைக்கும் இந்த பட்டணத்திற்கு சிறப்பை சேர்த்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் கிச்சிலி பழம், திராட்சை செடி, கடுகு மரம், எருசலேமை ஆண்ட ஏரோது மன்னன் யோப்பாவில் கட்டின திறந்தவெளி கலையரங்கம். ஏரோது அரசன் தான் வாழ்ந்த சசரியா பட்டணத்திற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக கர்மேல் பர்வதத்திலிருந்து தொட்டிப்பாலம் கட்டினார். மத்திய தரைக்கடல் ஓரத்தில் அமைந்திருக்கும் ஆக்வாடக் என்று அழைக்கப்படும் இந்த தொட்டிப்பாலம் இன்று இடிந்த நிலையில் உள்ளது. இஸ்ரவேல் தேசத்தை பாலஸ்தீன தேசத்திடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள கட்டப்பட்டுள்ள
12 அடி உயர மதில் சுவர்கள். பெத்லகேம், பெத்தானியா, எரிகோ மற்றும் ஹெப்ரோன் பட்டணங்கள் இன்றும் பாலஸ்தீனர்கள் கட்டுப்பாட்டிற்குள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமின் குமாரனும் இஸ்ரவேல் தேசத்தை மிகச் சிறப்பாக ஆட்சி செய்தவருமாகிய தாவீது அரசனின் 28வது தலைமுறையாக கன்னி மரியாளின் வயிற்றில் உருவானவர்தான் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய கன்னி மரியாளுக்கு இயேசுவின் பிறப்பை பற்றி தேவதூதன் வாக்களித்த வீடு. இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊரில் இப்பொழுது இருக்கிறோம். எனக்கு பின்னாலே நீங்கள் பார்க்கிற அந்த ஆலயம் சர்ச் ஆஃப் அனௌன்சியேஷன் என்று அழைக்கப்படுகிறது. மரியாளுடைய வீட்டிலே தேவதூதனாகிய காப்ரியேல் வந்து இயேசுவின் பிறப்பை அறிவித்த ஒரு இடம். அந்த மரியாளுடைய வீட்டின் மீது, கன்னி மரியாளுடைய வீட்டின் மீது தான் இந்த அழகிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசுவின் முன்னோடியான யோவான் ஸ்நானகனின் தாயார் எலிசபெத்தை இயேசுவின் தாயாகிய மரியாள் வாழ்த்திய இடம். எருசலேமிலேயே யூத மலைச்சரிவில் ஜுடேயா மவுண்டன் ஏரியாவில் நம்ம இருக்கிறோம். இங்கே தான் கன்னிமரியாள் கடந்து வந்து எலிசபெத்தை வாழ்த்தினாங்க. அந்த ஏரியாவில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இங்குதான் யோவான் ஸ்நானகன் பிறந்தார். இயேசுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான் ஸ்நானகன் பிறந்த ஒரு இடம். அந்த இடத்துல இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி அசரியா எலிசபெத் தம்பதியினர் வயதான காலத்தில் தேவதூதன் அசரியாவுக்கு தரிசனமாகி யோவான் ஸ்நானனுடைய பிறப்பை குறித்து அவர் சொல்லுகிறார். அது நம்ப முடியாத ஒரு காரியமாக இருந்தபடியினால், அவரது விசுவாசிக்காதபடியினால், அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் பேசுவதில்லை என்று தேவதூதன் சொன்னபடியினால் ஊமையாகிவிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் பிறந்த பொழுது அவருடைய வாய் திறக்கப்பட்டு அவர் தீர்க்கதரிசனமாய் பேசின வார்த்தைகளும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசிகளிலேயே பெரிய தீர்க்கதரிசி என்பதாக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லியிருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அடையாளம் காட்டும்படிக்கு தேவன் அவரை பயன்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகனை வித்தியாசமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆண்டவருக்காக ஒரு இரத்த சாட்சியாய் மறிக்கிற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்த ஒரு இடம்தான் இது. அவருடைய வீட்டிற்கு மேலாக இந்த அழகிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. வானக கோமகன் இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகில் மானிடனாக அவதரித்தது இங்குதான். அவதரித்த தேவகுமாரன் தங்கு இடம் இல்லாததால் தவழ்ந்த முன்னணை. உலகத்தினுடைய மத்திய பகுதியிலே நாம் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பெத்லகேம் தான் உலகத்தினுடைய மத்திய பகுதி என்று சொல்லப்படுகிறது. வானத்தை பூமியை உண்டாக்கின தேவன் இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தின் மத்திய பகுதியிலே வந்து அவதரித்தது ஆச்சரியமான ஒரு அதிசயமான காரியம் அல்லவா? இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த மாட்டு தொழுவத்தின் மீது கட்டப்பட்டிருக்க ஒரு பிரமாண்டமான ஆலயத்தை பின்னாலே பார்க்கிறீர்கள். இந்த ஆலயத்திற்குள்ளே சென்ட் கேத்தரின் ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்குதான் இங்கே கிறிஸ்துமஸ் ஆராதனையின் சமயத்தில் பலஸ்தீனியன் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் கூட வந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்கள். இந்த இடத்தில் உலக இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். மனிதர்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்து தன்னை தான் வெறுமையாக்கி அவர் இந்த உலகத்திலே நமக்காக அவதரித்தார்.
நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணவும், நம்மோடு கூட இருக்கவும், நமக்காக சிலுவிலை தன்னை பலியாய் கொடுக்கவும் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்த ஒரு இடம் இது. ஏழ்மையின் கோலமெடுத்து இந்த உலகத்தில் வந்த இந்த இரட்சகர் உங்களை நேசிக்கிறபடியினால், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினால் இப்பொழுது உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே பிறப்பதற்கு இடம் கொடுத்தால் அவருடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அவர் வாழ விரும்புகிற இடம் நம்முடைய இருதயம். மனுஷனுடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிற ஆண்டவருக்கு இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலே இடம் கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். தெய்வ புதல்வன் உதித்த நற்செய்தியை முதலில் அறிந்த மெய்ப்பர்கள் தங்கிய இடம். வானாதி வானங்களும் கொள்ளாத ஆண்டவர் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு மனிதனாய் வந்தது எவ்வளவு அதிசயமான ஒரு காரியம். ஆண்டவர் இந்த இடத்துல தோன்றின உடனே மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த சமயம் தேவதூதர்கள் தோன்றி அவர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவித்தார்கள். அந்த மேய்ப்பர்கள் அந்த இரவு நேரத்திலே தங்கியிருந்த அந்த இடம்தான் இந்த குகை. அந்த இடத்துல நான் நின்று உங்களோடு கூட இப்பொழுது பேசி கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல இந்த மெய்ப்பர்கள் இரவு நேரத்திலே மந்தையை மேய்த்து கொண்டிருந்த அந்த மெய்ப்பர்கள் பாதுகாப்புக்காக இந்த குகையிலே தங்கியிருந்தார்கள். அந்த இடத்துல நின்று உங்களோடு நான் பேசி கொண்டிருப்பது எனக்கு சந்தோஷமான ஒரு காரியம். தேவன் மெய்ப்பர்களுக்கு அந்த நற்செய்தி அறிவிக்க தேவதூதர்களை அனுப்பினார். அந்த தேவதூதன் சொன்னான், பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று. அந்த நற்செய்தியை கேட்ட மெய்ப்பர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஆளுக்கு ஒரு கிஃப்டை, ஆண்டவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு இயேசு பிறந்த அந்த இடத்திற்கு ஓடியிருப்பார்கள். இயேசுவை தரிசித்தார்கள். சந்தோஷத்தோடு அந்த செய்தியை எல்லாருக்கும் அறிவித்தார்கள் என்பதாக வேத வசனம் சொல்லுகிறாரு. இதை பார்க்கிற நீங்களும் கூட உங்களுக்காக பிறந்த அந்த இரட்சகரை, உங்களுக்கு சமாதானம், மகிழ்ச்சியை, பாவமன்னிப்பை கொடுத்த அந்த ஆண்டவரை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். சந்தோஷத்தோடு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த மெய்ப்பர்கள் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். நாமும் இந்த மெய்ப்பர்களைப் போல இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாய் அறிவிப்போம். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். மெய்ப்பர்களுக்கு வானலோக தூதர்கள் ஆரவாரத்தோடும் பாடலோடும் தேவகுமாரனின் பிறப்பை அறிவித்த இடம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதான் கிறிஸ்துமஸ் பண்டிகையாய் கொண்டாடுகிறோம். இயேசு பெத்லகேமிலே பிறந்து இரட்சகராக அவதரித்து உலகத்திற்கு ரட்சிப்பை உண்டாக்கினார். அவர் பிறந்தவுடன் வயல்வெளியிலே மந்தையை காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்குத்தான் தேவதூதன் முதலாவது அந்த செய்தி அறிவித்தான். அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த இடம், மெய்ப்பர்கள் தங்களுடைய மந்தையை பாதுகாத்து கொண்டிருந்த இடம், அதுதான் இந்த பெத்லகேமில் உள்ள இந்த இடம். இந்த இடத்தில் அந்த அருமையான ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறார்கள். அங்கு ஒரு தேவதூதனுடைய சிலையை பார்க்கிறீர்கள். தேவதூதன் வந்து இந்த நற்செய்தியை அறிவித்ததற்கு அடையாளமாக இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கிலும் இருந்து தேவ பிள்ளைகள் வந்து இங்கே ஜெபித்து விட்டு செல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு நம் மீது வைத்த அன்பின் நிமித்தம் ஏழ்மை கோலம் எடுத்தார். அன்றைக்கு தேவதூதன் அறிவித்தான், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்பதாக. தேவ மகிமை வெளிப்பட்டிருக்கிறது. நமக்கு சமாதானத்தை உண்டாக்க நாம் அந்த சமாதானத்தை பெற்று எல்லா மனிதர் மீதும் பிரியம் வைத்து நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த இடம் நமக்கு நினைப்பூட்டி கொண்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது ஏரோது மன்னனால் அநேக சிறு பிள்ளைகள் மோதி அடித்து கொலை செய்யப்பட்டார்கள். அந்த துயர சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிறு குழந்தைகளின் எலும்பு குவியல். இயேசு கிறிஸ்து தனது இளமை காலத்தில்
தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து தேவ ஞானத்திலும் பலத்திலும் வளர்ந்த இடம். இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊரில் இப்பொழுது இருக்கிறோம். இயேசுனுடைய தகப்பனாராயிருந்த யோசேப்பினுடைய பேரிலே ஒரு ஆலை கட்டப்பட்டு இருக்கிறது. அதுதான் யோசேப்புடைய வீடாக இருக்க கூடும் என்று சொல்லி நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஒரு வீடு அதுதான். அவர் இளம் பிராயத்திலே சின்ன வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் அவர் தன் பெற்றோரோடு இருந்த வீடு அதுதான். ஆகவே அந்த வீடும் இந்த நாசரேத் ஊரில் இருக்கிறது. இது இப்பொழுது இந்த நாசரேத் ஊர் ஒரு பெரிய ஒரு பட்டணமாய் காட்சி அளிக்கிறது. இங்கே புதிய நாசரேத் என்று புதிதாக உருவாக்கப்பட்ட இடமும் இருக்கிறது. பழைய நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த அந்த நாசரேத் என்று அந்த பழமையான நாசரேத்தும் இருக்கிறது. இங்கே அதிகமான பலஸ்தீனியன் கிறிஸ்டியன்ஸ் அதிகமான பேர் இங்கு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்கா பண்டிகைக்கு கூடும் எருசலேம் தேவாலயம். இதே இடம்தான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்ட இடம். தேவனுடைய ஆலயம் இங்குதான் கட்டப்பட்டிருந்தது. 2வது ஆலயம் செருபாபேல் மூலமாய் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் கிறிஸ்துக்கு பின் 70வது வருஷத்துல இடிக்கப்பட்டது. இந்த இடத்துல இருந்த அந்த தேவாலயம் இங்கதான் ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த வந்தாரு. இதே இடத்துல தான் சாலமன் காலத்துல தேவாலயம் கட்டப்பட்டது. அப்ப சாலமன் காலத்துல கட்டப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டு மறுபடியும் செருபாபேல் பாபிலோன் தேசத்துல இருந்து அவங்க திரும்ப செருபாபேல் எஸ்ரா காலம் அவங்க கட்டாங்க. நெகேமியா எஸ்ரா காலத்துல தேவாலயம்